நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேயோ நடப்பு 365 சீரீஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் கொடுத்துட்டு வரோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21, 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். சர்வதேச அளவுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்திய ஆப்பிரிக்க உச்சி மாநாடு 2026. இதுல G20 அமைப்புல ஆப்பிரிக்க ஒன்றியம் நிரந்தர உறுப்பினர் ஆன பிறகு நடைபெறக்கூடிய முக்கிய மாநாடு, முதல் கூட்டமா இது பார்க்கப்படுது. இதுல குறிப்பா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்த மாநாடு வந்து முக்கியத்துவம் பெறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, INS நிரிக்ஷா இந்திய கடற்படையினுடைய இந்திய சிறப்பு ஆய்வு கப்பல் ஏப்ரல் 21 அன்று கொழும்பு துறைமுகத்தை வந்து வந்தடைஞ்சிருக்கு. அது நமக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருப்பாங்க. இது இந்திய இலங்கை இடையிலான நீருக்கடியில் மேற்கொள்ளப்படக்கூடிய கூட்டு பயிற்சிக்காக இந்த கப்பல், அதாவது INS நிரிக்ஷா இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கொழும்பு துறைமுகம் எங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகத்தை வந்து அடைஞ்சிருக்கு. இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு ஒப்பந்தம். ஓகேவா, இந்தியா தனது வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக ரஷ்யாவிடமிருந்து நீண்ட தூரம் பாயக்கூடிய R337M ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம இவங்க கிட்ட இருந்து சுதர்சன சக்கரா அப்படின்ற ஒண்ணு வாங்கியிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா R37M அப்படின்ற ஒரு ஏவுகணையை வந்து நம்ம வாங்க இருக்கோம். அடுத்து பாருங்க, மாநில அளவுல பார்க்கும்போது தமிழ்நாடு தேர்தல் 2026, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மற்றும் அரசியல் களம் இக்காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு. அது வந்து கொடுத்திருப்பாங்க, சும்மா அதை நம்ம எடுத்திருக்கோம். லடாக் பெட்ரோக்ளிப் பூங்கா, இதுதான் ரொம்ப முக்கியம். உலகின் பழமையான பாறை ஓவியங்களை பாதுகாப்பதற்காக சிந்து நதிக்கரையில் இந்தியாவின் முதல் பெட்ரோக்ளிப் பாதுகாப்பு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப முக்கியம், இந்தியாவின் முதல் பெட்ரோக்ளிப் பாதுகாப்பு பூங்கா எங்க அமைக்கப்பட்டிருக்கு? லடாக் பெட்ரோக்ளிப் பூங்கா எங்கன்னா லடாக்ல அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். இது எதுக்காக அப்படின்னா, பாறை ஓவியங்களை பாதுகாப்பதற்காக இந்த பூங்கா அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, ராஜஸ்தான் நெடுஞ்சாலை திட்டம். இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் நவீனப்படுத்துவதற்காக உலக வங்கி சுமார் $225 மில்லியன் கடன் உதவிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை வந்து மேம்படுத்துவதற்காக உலக வங்கி எவ்வளவு நிதி கொடுத்தாங்க அப்படின்னா $225 மில்லியன். ஓகே, லாரஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026. சிறந்த வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லோஸ் அல்கரஸ், டென்னிஸ். சிறந்த வீராங்கனை ஹரினா சபலெங்கா, டென்னிஸ். சிறந்த அணி வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணி. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் விருது 2026 ஆண்டுக்கான இந்த மதிப்புமிக்க விருது 6 பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. எத்தனை பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 6 பெண்களுக்கு. அடுத்து பாருங்க, வேர்ல்டு வைட் ஃபண்ட் விருது ரொம்ப முக்கியம். கேரளாவை சேர்ந்த தாவரவியலாளரான ஹலீம் யூசப். யாருக்கு? ஹலீம் யூசப். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு வைட் ஃபண்ட் WWF இருக்கு இல்லையா, அதோடைய விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஆக்கிரமிப்பு தாவரங்களை அடையாளம் காணும் நியோ ஐடி என்ற செயலிக்காக இந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. நியோ பைட்டில் ஐடி. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. தேசிய சிவில் சர்வீஸ் தினம் மற்றும் உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் 22 உலக புவி தினம். உலக புவி தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 22. அடுத்து பாருங்க, விஸ்வசூத்திரம். இந்திய கைத்தறிகளை உலக அளவில் கொண்டு செல்ல இந்திய ஜவுளி அமைச்சகம் இந்த புதிய திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ விஸ்வசூத்திரம் என்ற திட்டம் எந்த அமைச்சகத்தோடு தொடர்புடையது அப்படின்னா இந்திய கைத்தறி அமைச்சகத்தோடு தொடர்புடையது. அப்ப இந்திய கைத்தறி அந்த நெசவு அதனுடைய சிறப்பு அம்சங்களை மேல கொண்டு போனோம், உலக அளவுல கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக இந்த விஸ்வசூத்திரம் அப்படின்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இது 30 நாடுகளின் வடிவமைப்புகளை 30 இந்திய நெசவு முறைகளுடன் இணைக்கிறதுக்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, பாரத் கடல்சார் காப்பீட்டு தொகுப்பு. இந்திய கப்பல்களுக்கான காப்பீட்டு செலவை குறைக்கும் வகையில கிட்டத்தட்ட 12,980 கோடி மதிப்பிலான உள்நாட்டு காப்பீட்டு தொகுப்பை மத்திய அமைச்சரவை வந்து அங்கீகரிச்சிருக்கு. அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பாரத் கடல்சார் காப்பீட்டு தொகுப்பு.
அடுத்து அணுசக்தி இலக்கு பாருங்க 2047 இந்தியாவுடைய அணுமின் உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கணும். தற்போது இருக்கக்கூடிய 8.8 ஜிகாவாட்ல இருந்து 100 ஜிகாவாட்டா உயர்த்தணும். கிட்டத்தட்ட 10 மடங்கு உயர்த்த போறோம். அது 2047க்குள்ள உயர்த்துவதற்கு மத்திய மின்சார ஆணையம் வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ அணுசக்தி இலக்கு நம்ம எவ்வளவுனா 100 ஜிகாவாட் அடையணும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கு எந்த ஆண்டுன்னு கேட்டா 2047. சாலை பாதுகாப்பு தீர்ப்பு. சாலை பாதுகாப்பை குடிமக்களின் அடிப்படை உரிமையாக சரத் 21 உச்சநீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு. அப்ப விபத்துக்கள் அதிகம் நடக்கும் இடங்களை 45 நாட்களுக்குள் கண்டறிந்து சரி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. மேகாலயா மொழி அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். மேகாலயாவில் இருக்கக்கூடிய காசி மற்றும் கரோ மொழிகளுக்கு அதிகாரப்பூர்வ மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு மேகாலய அரசு. அதுக்கப்புறம் புதிய கல்வி விழா. தென்னிந்தியாவின் முதல் ஆன்லைன் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டி திருவிழா ஏப்ரல் 25 அன்று கேரளாவில் தொடங்கப்பட்டிருக்கு. விஸ்வகர்மா ஏஐ பயிற்சி. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முனைவோருக்கு வந்து ஏஐ பயன்படுத்தக்கூடிய பயிற்சியை மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. அதோடைய பேர் விஸ்வகர்மா ஏஐ பயிற்சி. ஓகே, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அன்னைக்கு நாளிதழில் வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்.